இந்த வீடியோல கூகுள் ஷீட்ல கூகுள் டிரான்ஸ்லேட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்ககிட்ட கூகுள் ஷீட்ல ஒரு செல்லில் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க இப்ப தமிழ்ல இருக்கு வணக்கம் அப்படின்னா நீங்க வந்து அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட நேம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து தமிழ்ல டைப் பண்ணி தான் வந்து மாத்துற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இதுலயே வந்து கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி கூகுள் ஷீட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி ஈஸியாக மாத்திக்கலாம். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். எந்த செல்லில் நீங்கள் ஆன்சர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணி ஈக்குவல் டுன்னு கொடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சிண்டெக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம என்ன செல்லை வந்து செலக்ட் பண்ண போகிறோமோ, எந்த செல்லில் நமக்கு வந்து சோர்சஸ் இருக்கோ, எதை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறது தான் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சோர்சஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன லாங்குவேஜில் வச்சுருக்கீங்க, அந்த டெக்ஸ்ட்டை என்ன லாங்குவேஜில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து சோர்சஸ் லாங்குவேஜில் கொடுக்கணும். அடுத்து டார்கெட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல என்ன லாங்குவேஜுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகணுமோ அந்த தான் டார்கெட் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட் வரணும். இப்போ குட் மார்னிங்கிறது எனக்கு வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டுன்னு கொடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட். இப்போ எந்த வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேனோ, இப்போ குட் மார்னிங் இந்த செல்லு தான், அதனால் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமாண்ட் கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து இங்கிலீஷ். அதனால் வந்து இஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க, கம்மா கொடுத்துருங்க. இப்போ டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்கும். டார்கெட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா தமிழில் தான் நமக்கு சேஞ்ச் பண்ணணும். அதனால் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி டிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ லோடிங் சொல்லி இப்போ காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் அந்த இஎன் டிஏ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ இஎன் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஒவ்வொரு கோட் இருக்குது. இப்போ ஷீட் 2ல் நான் இது வச்சுருக்கேன். இப்போ இஎன் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இப்போ டிஏ அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அதுமாரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் என்னென்ன இருக்கோ எல்லா லாங்குவேஜுக்குமே நமக்கு அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான். இப்போ வணக்கம் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இந்த லாங்குவேஜ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா சோர்சஸ் லாங்குவேஜ் தமிழ். அந்த காலமில் டேபிள் காலமில் டிஏ அப்படின்னா தமிழை குறிக்கும். அதனால் டிஏன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி தான் கொடுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து டெக்ஸ்ட்னு எடுத்துக்கும். அடுத்து கம்மா கொடுத்துருக்கேன். இப்போ என்ன லாங்குவேஜுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இஎன் நம்ம சொல்லி கொடுத்தா இங்கிலீஷ்க்கு மாறிடும். டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு வணக்கம் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்துருச்சு. இப்போ இதே வந்து நம்ம வேறு லாங்குவேஜுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பான்ஜூர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நான் வந்து ஃப்ரான்ஸ் லாங்குவேஜ்லேருந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் சொல்லி நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்னு கொடுத்து இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியும், அதனால் வந்து இது ஃப்ரான்ஸ், அதனால் எஃப்ஆர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த டேப்லர் காலமில் எஃப்ஆர் அப்படின்னா ஃப்ரெஞ்சை குறிக்கும். எஃப்ஆர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு, அதனால் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ். இப்போ நான் பஞ்சூர் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. கமாண்ட் கொடுத்துங்க. டார்கெட் லாங்குவேஜ் தமிழ் டிஏ அப்படின்னு சொல்லி இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகி இப்போ இந்த வேல்யூக்கு மீனிங் வந்து காலை வணக்கம், இது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாங்குவேஜுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இது என்ன லாங்குவேஜ்னா இது வந்து ஜெர்மன்லேருந்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜெர்மனுக்கு என்ன கோட் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்து வச்சுக்கலாம். ஜெர்மனுக்கு வந்து என்ன கோட்னா டிஇ அப்படிங்கிறது ஜெர்மன். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம். இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு டிஇ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கம்மா நமக்கு தமிழில் தான் வேணும், அதனால டிஏ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வராது. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா
இப்போ ஜெர்மன் லாங்குவேஜில் டான்கே அப்படின்னா நன்றி அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னே தெரியல, இங்கிலீஷில் கூட படிக்க முடியல நம்மளால. இது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். இது நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. இதுவும் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு கம்மா, இது என்ன லாங்குவேஜ்னா ஜாப்பனீஸ், ஜேஏ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிங்க. ஜாப்பனீஸ்னால் ஜேஏ அந்த டேப்லெட் காலம்லாம் இருக்கும். இப்போ டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் எந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து வணக்கம். இப்போ நம்மளோட எக்ஸல் இல்லை கூகுள் ஷீட்டில் வந்து இப்போ இந்தமாரி நேம் நிறையா நேம் இருக்குது. இந்த நேம்லாம் வந்து நமக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் தமிழில் அப்படின்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்னு கொடுத்துங்க. இது என்ன லாங்குவேஜ்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி இஎன் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி கம்மா கொடுத்துங்க. டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி டிஏ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இதுல டிரான்ஸ்லேட் ஆயிருச்சு ஜீவா அப்படின்னு. ஜஸ்ட் நீங்க வழக்கம் போல ஃபில் பண்ற மாரி நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா செல்லுக்கும் இது அப்ளை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி, இளவரசன், சிலம்பு, விக்னேஷ், சுரேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு தான் வரணும். ஆனா இது வந்து பூனை அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு. இதுதான் கூகுள் டிரான்ஸ்லேட்ல ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் நம்மளோட நேம் வந்து யாருக்காவது வந்து இங்கிலீஷ் சம்பந்தமானது இருக்கு, இப்போ கௌஷிக் அது மாரி ஏதாவது இங்கிலீஷ் சம்பந்தமானது நேம் இருக்கு அப்படின்னா அது வந்து டைரக்டா உண்மையான இங்கிலீஷ்க்கே டிரான்ஸ்லேட் பண்ணிடும். இப்போ கேட்டுங்கிறதுனால இது நேம்னு கன்சிடர் பண்ணாம கேட்னா பூனை அப்படின்னு சொல்லி அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிச்சு. இப்போ எலிஃபென்ட்னா எலிஃபென்ட்னு இங்கே வந்துருக்கணும், ஆனால் யானைன்னு வந்துருச்சு. இப்போ நாகராஜ் அப்படிங்கிறது இனிஷியல் இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு வந்து இனிஷியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து சிங்கிறதுனால சி அப்படியே வந்துருச்சு. சப்போஸ் அவங்க அப்பா பேர் வந்து வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அதோட உண்மையான வந்து இனிஷியல் வந்து இங்கே வராது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இருக்கக்கூடிய மைனஸ். இதில் என்ன லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அந்த வார்னிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. அப்படி இருந்தால் மட்டும் தான் இது டிரான்ஸ்லேட் பண்ணும். அதுமாரி இது டிரான்ஸ்லேட் பண்ணுறது 100% அக்யூரேட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணாது. நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சப்போர்ட் எல்லா லாங்குவேஜுமே கிடையாது. ஆனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கை வந்து ஈஸி பண்ணும். எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு இந்தமாரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணி மாற்றிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.